கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் ஜீவனுள்ள என்னுடைய வார்த்தை, கர்த்தருடைய கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன். கர்த்தருடைய கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன் என்று சங்கீதம் 31 சங்கீதம் 7வது வசனத்தில் தாவீது ராஜா அறிக்கை செய்கிறார். அன்பானவர்களே, நம்ம எதிலையோ மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். வீணான உலக மாயமாலமான காரியங்கள் எல்லாம் ஏதோ நாம் செய்து சிந்தித்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் மாயே என்று வசனம் சொல்லும். வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயா இருக்கிறது, காணல் நீரை போன்றதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற கிருபையிலே நாம் களி கூர்ந்து மகிழ வேண்டும். அவர் கொடுக்கிற சந்தோஷம், சமாதானம், நிம்மதி எல்லாமே நிரந்தரமானது. ஆகவே தகுதியில்லாத நமக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்து ரட்சித்து நம்மை ஆசிரித்து நம்மளை காப்பாற்றி வருகிற அந்த தேவனுடைய கிருபையிலே நாம் தினம் களி கூர்ந்து மகிழ வேண்டும் என்று தாவீது ராஜா சொல்கிறார். அப்படிதான் தாவீது ராஜாவும் தேவனுடைய கிருபையை பாடி கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருந்தார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் படை தன்பின் பரலோக தகப்பனே, உடைய கிருபையிலே நான் களி கூர்ந்து மகிழ்வேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறபடி நாங்கள் கூட இயேசப்பா எதையோ கொண்டாடி நினைத்து மகிழ்ந்து கொண்டில்லாதபடிக்கு, வீணான சிற்றின்பங்களில் மகிழ்ந்து கொண்டில்லாதபடிக்கு இயேசப்பா உடைய கிருபை நினைத்து அதை களி கூர்ந்து கொண்டாடி மகிழ கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களுக்கு நீர் பாராட்டி இருக்கிற அளவில்லாத உடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் துதி கனம் மகிமையெல்லாம் செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. Glory to Jesus.